ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் ரொம்ப டேஸ்டியாக வீட்டிலையே எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இல்லாமல் மோட்டிச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பூந்தி மாவு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 500 கிராம் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண கடலை மாவு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மாவுகள் அண்ட் மசாலா பவுடர்ஸ் அரைக்கிறதுக்கான வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாவில் ஒரு 400 ml மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மோட்டிச்சூர் லட்டுக்கு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, அதுக்காக நான் இன்றைக்கி 2 டைப் ஆஃப் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஒன்று பார்த்திங்கன்னா கேரட் யூஸ் பண்ணி, இன்னொன்று பீட்ரூட் யூஸ் பண்ணி. இந்த 2 ஃபுட் கலர்ஸும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோவை கீழே லிங்க்கில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை ஒரு 10 minutes ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அடுத்து செகண்ட் ஸ்டெப் பூந்தி ஃப்ரையிங். இதுக்கு ஒரு பேனில் 3/4 லிட்டர் போல் நமக்கு ஆயில் இல்லைனா கீ எடுத்துக்கலாம். நெய் ஜாஸ்தியாக சேர்த்தும் போது மோட்டிச்சூர் லட்டுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க பேட்டரை நல்லா ஹீட்டான ஆயிலில் உள்ளே சேர்த்துடலாம். நம்ம பூந்தி கரண்டி வச்சு தேய்ச்சி அந்த மாதிரி கூட ரிஸ்க் எடுக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த பேட்டர் ஜஸ்ட் ஒரு 30 to 40 seconds குக் ஆனால் போதுங்க. சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப கிறிஸ்பியாக ஆக்கிடாதீங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பேட்டரையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரஃப்பாக கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த சைஸ்க்கு நம்ம அரைச்சி எடுத்துடலாம், ரொம்ப பவுடர் ஆக்கிட வேண்டாம். இப்போது ஸ்டெப் 3 சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட் பேனில் 1/2 கிலோ போல் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். சுகர் மூடுற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 200 ml மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. லட்டு கலர் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கிறதுக்காக நான் சுகர் சிரப்லேயும் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், நீங்கள் ரோஸ் வாட்டர் இருந்தாலும் ஆட் பண்ணலாம், இல்லைனா சாஃப்ரான் இருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நமக்கு 1 string கன்சிஸ்டன்சி கிடைக்கணும், அதாவது சின்ன நூல் பதம் மாதிரி நமக்கு கிடைக்கணும். 2 ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் நம்ம சுகர் சிரப் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுகர் சிரப் கொஞ்சம் வார்மாக இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப் 4 கம்பைன் பூந்தி வித் சிரப். இப்போது நம்மளோட வாமான சுகர் சிரப்பில் நம்ம போட்டு வச்சுருக்க பூந்தியை உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ரெண்டுமே கொஞ்சம் வார்மாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த பூந்தி நம்மளோட சுகர் சிரப் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். உள்ளே அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கீ ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அதுக்காக தான் எகெயின் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கீ ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 minutes நல்லா கலந்து விடலாம். அப்போ தான் ஈஸியாக அப்சர்வ் ஆகும். இந்த மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 to 15 minutes இதை கவர் பண்ணி வச்சிடலாம். சுகர் சிரப் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ரோஸ்டட் கேஷ்யூஸ் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த மிக்சர் நல்லா வார்மாக இருக்கணுங்க, ஹாட்டாக இருக்க வேணாம். அந்த கன்சிஸ்டன்சியில் 2 கையிலையும் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன லட்டூஸாக நம்ம ஃபார்ம் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான மோட்டிச்சூர் லட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.